புதிய வஜ்ராயுதத்தை கண்ட அசுரன் பயந்து ஓடி சென்று கடலுக்குள் மூழ்கி மறைந்து கொண்டான். பிரம்மனிடம் உதவி கேட்ட இந்திரனுக்கு பிரம்மன் அகத்திய முனிவரை கண்டு உதவி பெறுக என்று வழிகாட்டினார். உடனே இந்திரன் பொதிகை மலைக்கு விரைந்து சென்றான். அருந்தமிழ் முனிவராகிய அகத்தியரை கண்டு பணிந்தான். கடலுக்குள் விருத்ராசுரன் ஒளிந்திருப்பதை தெரிவித்தார் அகத்தியர். கடல் வற்றினால் ஒழிய அவனை அழிக்க முடியாது, அதற்கு தாங்களே உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினான். தேவர்களின் துயரத்தை நீக்கி அவர்களை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அகத்திய முனிவர் உடனே தவ வலிமையினால் கடல் நீர் முழுவதையும் தனது உள்ளங்கையில் எடுத்து மடக்கென்று குடித்து விட்டார். தண்ணீர் வற்றிய பிறகு அங்கே கரடுமுரடான பாறைகள், பள்ளத்தாக்குகள், பாலைவனங்கள், கடல் வாழ் பிராணிகள் ஆகியவை எல்லாம் தெரிந்தன. கடல் வற்றியது. ஒரு குன்றின் உச்சியில் விருத்திராசுரன் தவம் செய்தபடி இருந்தான். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை ஏவினான். அது விருத்திராசுரன் தலையை பூக்கொள்வது போல் வெட்டி எறிந்தது. ஆனால் மீண்டும் பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனை பிடித்துக் கொண்டது. கையில் உலக்கையுடன் அந்த பிரம்மஹத்தி அவனை கோர சொரூபத்தோடு விரட்டியது. அதனிடமிருந்து தப்பிக்க அவன் எங்கெங்கோ ஓடினான். இறுதியில் வேறு வழி இல்லாமல் தாமரை குளத்தை அடைந்தான். அங்கே ஏராளமான தாமரை மலர்கள் பூத்திருந்தன. ஒரு தாமரை பூவின் தண்டுக்குள் சென்று யாருக்கும் தெரியாமல் அமர்ந்து கொண்டான். தேவபுரியை ஆண்டு வந்த தேவேந்திரனின் கதி இப்படியாகிவிட்டது. அவன் இல்லாத தேவலோகம் தன் வலிமையையும் பிரகாசத்தையும் புகழையும் இழந்தது. உங்களுக்கு ஆன்மீக புராண கதைகள் பிடிக்கும் என்றால் இந்த டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எளிய நடையில் எல்லோருக்கும் பிடிக்கும் வண்ணம் இந்த வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவரும். நன்றி.